இப்போ என்ன பிரச்சனைனா பிஜேபி போன முறை 17-18% வாங்கினாங்க. அதுல இது வரைக்கும் 1951 முதல் இன்னைக்கு வரைக்கும் ஒரு முறை கூட முதல் தடவை ஜெயிச்ச கட்சி ரெண்டாவது முறை அங்க ஜெயிச்சதில்லை. ஆனா 2020 முதல் முறையாக சிபிஎம் எல்டிஎஃப் பினராயி விஜயன் மீண்டும் ஜெயிச்சார். அதுக்கு காரணம் பிஜேபி பிரிச்ச ஓட்டு. ஸோ 2 பேர்கிட்டையும் எடுக்கிறப்ப யார்கிட்ட இருந்து அதிகமா எடுக்கிறார் அப்படிங்கிறது. ஏன்னா பிஜேபிக்கு போடுற ஓட்டை இவங்களால வாங்க முடியாது. ஃப்ளோட்டிங் ஓட்டை எடுத்தா விஜய் வந்தால் வர முடியும். இல்லை நான் வரேன். அதாவது கேரளால இவருக்கு ஒரு 5-10 சீட்டு கொடுத்தா தன்னால் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது ஒரு கணக்கு. ஏன்னா காங்கிரஸ் ஒரு ஸ்டேட்ல தொடர்ந்து 3வது முறை தோத்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அதை திருப்பி ஜெயிச்சதே கிடையாது. தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது 1967 தோத்தாங்க, திருப்பி வரல. குஜராத்ல 30 வருஷமா வரல, மகாராஷ்டிரால 15 வருஷமா இல்லை, இப்போ டெல்லியில 15 வருஷம் தாண்டிடுச்சு. இதுல இதுல ஹரியானால இப்ப 3வது தடவை ஜெயிச்சாச்சு பிஜேபி, பஞ்சாப்ல 3வது தடவை ஜெயிச்சாச்சு, இப்ப திருப்பி வருமாங்கிறது சந்தேகம். ஸோ இது வெஸ்ட் பெங்கால் இது மாதிரி ஆயிடக்கூடாதுன்னா இங்கேயும் 3வது தடவை ஜெயிச்சிடக்கூடாது. ஸோ இந்த தடவை ஜெயிக்கிறதுக்கு விஜய் இருந்தால் பயனாகும்னு பாக்குறாங்க.